அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ரஹம் ட்ரஸ்டின் சார்பாக உங்களுக்கு முன்னால் நம்ம முன்பதிவில் சொன்னது போல 4 மஸ்ஜிதுகள் மதரசாவுடைய தகவலை உங்கள்கிட்ட அமானியமாக எத்தி வச்சோம். இப்போது ட்ரஸ்ட் நிர்வாகியில் ஒருத்தர் நாம் ஆண்களுக்கே நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும், முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக கட்டி வச்சிருந்த வீடுகளில் ஒரு வீடு நம்மளுடைய ரஹம் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வக்ஃப் செஞ்சார். அதில் மக்தப் மதரசா முபல்லிகா கோட்ஸ் என்பதாக சொல்லி 2 பாடத்திட்டங்களும் ஆரம்பித்தோம். நிஸ்வான்களுக்கு பெண் குழந்தைகளுக்காக மக்தப் மதரசா காலை மாலை மதரசாவும், பகலில் டே மதரசா காலையில் 9 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு போயிடுவாங்க. மதரசா தொடங்கி ஒரு 5 மாத காலம் அந்த மதரசா நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அதிகமான பெண் குழந்தைகள் அந்த மதரசாவில் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க மதரசாவுக்கு வர்றதுனால இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன விதத்தில் சௌரியங்கள் செஞ்சு தரணுமோ ட்ரஸ்ட் நிர்வாகியான அந்த நபர் அந்த மதரசாவுக்கு இடம் ஒதுக்கு செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, மதிய உணவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மதிய உணவும் கொடுக்கப்பட்டு ஒரு ஆண்டுகள் ஆழிச்சு திருப்தி ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க 6 வீடுகளை நாங்கள் இந்த மதரசாவுக்கு வக்ஃப் செய்கிறோம், 4 வீடுகளை நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி வச்சுக்கொள்ளுங்க, 2 வீடுகளை மஸ்ஜித் ஆக்கிடுங்க என்பதாக சொல்லி இப்போ அதுக்குண்டான முயற்சி நடந்துட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு 40 குழந்தைகளுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நிஸ்வான் மதரசாவில் படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் 4 விதமான கல்விகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம். 1 உலக கல்வி, 2வது தொழிற்கல்வி, 3வது முபல்லிகா, 4வது ஹிப்லு மதரசா. ஹிப்லு மதரசாவும் நடக்குது, முபல்லிகா கோர்ஸ் நடக்குது, டெய்லரிங் கிளாஸ் நடக்குது. அதுபோக ஸ்கூல் படிப்பை பாதியில் விட்ட குழந்தைகள், கல்யாண மாணவங்க முதற்கொண்டு ஒரு குழந்தை தாயாக இருக்காங்க, 2 குழந்தை தாயாக இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 8th எக்ஸாம் எழுத வச்சோம். அவங்க 10th படிக்காதவங்களுக்கு 10th எக்ஸாம் எழுத வச்சுருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் எழுதின பிள்ளைகள் அத்தனை பேரும் பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த 4 கல்விகளை கற்றுக்கொண்ட இந்த பெண் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அவங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால், அவங்களோட திருமணம் நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான திருமண செலவினங்களை இந்த ட்ரஸ்டின் மூலிமா ஒரு சிறு செலவினங்களை பொறுப்பெடுத்துக்கிறோம். அவங்களுடைய உணவு தேவை, அவங்களுடைய பர்னிச்சர் ஐட்டம், இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு இது வரைக்கும் இந்த ட்ரஸ்டின் மூலியமாக 4 திருமணங்களை நம்ம ட்ரஸ்டின் மூலிமா 4 குழந்தைகளுக்கு நடத்தி வச்சுருக்கோம். அதே மதரசாவிலேயே நடத்தி வச்சுருக்கோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இன்ஷா அல்லாஹ். கூடி சீக்கிரம் இந்த இடத்துலையும் மஸ்ஜிதே ஹாரூன் என்பதாக சொல்லி பெயர் சூட்டப்பட்டு பள்ளி ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த ட்ரஸ்டிற்கு இந்த மஸ்ஜிதை வக்ஃப் செஞ்சவங்க, இந்த மதரசா வக்ஃப் செஞ்ச அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. மேலும் அதிகமாக இந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த மதரசாவுக்காக இடம் வழங்கினாங்களே நிஸ்வான் மதரசாவுக்கு அந்த குடும்பத்தார்கள். இன்னைக்கு அந்த மதரசாவில் படிக்கக்கூடிய அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளுடைய சம்பளத்தையும் அந்த குடும்பத்தார்களே பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட 7 உஸ்தாத்மார், டீச்சர்ஸு உஸ்தாத்மார்கள் 7 பேர் இருக்காங்க. அவர்களுடைய சம்பளத்தையும் அவங்களே கொடுத்து கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. இன்னும் தீனுக்கு அதிகமாக வாரி வளர்ந்ததுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இதுவரைக்கும் உங்களுக்கு ரஹம் ட்ரஸ்டின் சார்பாக 5 மதரசாக்களுடைய விவரங்களை உங்கள்கிட்ட அமானியமாக எத்தி வச்சிருக்கோம். இப்போ இந்த மதரசாவுக்கு அவங்க பில்டிங்கை கொடுத்துட்டாங்க, அதை மஸ்ஜித் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்கள்ட்டே நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த சிரமத்தை கொடுக்க முடியாது. இப்போ அந்த வீடாக இருக்கிறத மஸ்ஜித் ஆக்கணும்னா பார்ட்டிஷன் பண்ணணும். இப்போ அதை உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய ரூமாக இருக்கிறத கட்டடங்களை ஒரே ஆளாக்கணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 15-20 லட்ச ரூபா தேவை. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மஸ்ஜித் உருவாகிறதுக்கு நாம் உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அங்கே எத்தனை நாள் மக்கள் சஜ்தா செய்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ, அதனுடைய சவாபுகள் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவோம். ஆகையினால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க வாங்க நேரில் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களால் இயன்றதை கொடுத்து அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வாங்க.